இந்த வாரம் என்ன சம்பவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொல்லும்போது உங்களுக்கே லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிக்கும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றி இல்லை, புரியுது. என்னப்பா அவர் விட்டா உங்களுக்கு வேறு டாப்பிக்கே கிடைக்காதா, ஊருக்குள்ளே ஒரு சம்பவமே இல்லையா அப்படின்னு கேட்குறது இங்கே வரைக்கும் கேட்குது. பட் அண்ணன் தலைவர் நம்மளை அப்படி விட மாட்டேங்கிறார். அவர் பதவியேற்றார், சில அறிவிப்புகளை கொடுத்தார், நம்மளை அசர வைத்தார், பேச வைத்தார். சரி, அதோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த வேலையை பார்க்கலான்னு போனால் ஏப்ரல் 2ஆம் தேதி ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி உலகத்தையே அசர வச்சுட்டார். அப்புறம் அதை பற்றி பேசலன்னா நல்லாவா இருக்கும்? அதை பற்றி தான் இன்று முழுவதும் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் இந்தியாவுக்கு என்ன சாதக பாதகம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். இந்தியாவுக்கு சாதகம்னு பெருசாக ஒன்றும் இல்லை, லைட்டாக பாதகம்தான் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போயிட்டுருக்கிறத நீங்களே கேட்டிருப்பீங்க. இல்லை, அவசரப்படாதீங்க, அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லணும்ல. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 26% இந்தியாவுக்கு வரி அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன வரின்னா, நம்ம இங்கேருந்து நம்ம பொருட்களை எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம்ல, அதற்கான வரி 26%. சரி, நமக்கு இங்கேருந்து அனுப்புறதுக்கு வரி போடுறாங்க, அதனால் நமக்கு நல்லது எதுவும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இங்கேருந்து நம்ம அங்கே பொருள் அனுப்புகிறோமா, அமெரிக்காவில் போய் இறங்குதில்லை, இறங்கினோன்னா அங்கே விற்பனைக்கு எடுக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வரி கேட்டு இங்கே அனுப்பியிருக்கிறாங்க, அப்போ அதுக்கேற்ற விலையை இங்கே ஏற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் இதற்கான விலையை உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, விலை அதிகமானாலும் பரவாயில்ல, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிட்டாங்கன்னா நம்ம ஊரில் விலை அதிகமாக இருந்தாலும் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு நிறைய பொருட்களை அங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதனால நமக்கு வருவாய் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வரியை கட்டுறதை கொஞ்சம் சமாளிச்சிக்க முடியும். அதுவே கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓஹோ, இந்தியாவிலேருந்து இவ்வளோ டேக்ஸ் கட்டி நீங்கள் இவ்வளோ அனுப்பினாலும் விலையை ஏற்றிடுவீங்களோ அப்படின்னு டக்குன்னு வாங்காமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் நமக்கு பிரச்சனையே. வாங்காமல் போயிட்டாங்கன்னா நமக்கு டிமாண்ட் குறைஞ்சிரும், அப்புறம் நமக்கு வருமானம் அடி வாங்கும், அப்புறம் நீங்கள் என்னத்தை சொல்கிறது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் எதனால் 26% நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாட்டுக்கெல்லாம் போட்ட டேரிஃபை பார்க்கும்போது பரவாயில்ல, இந்தியா தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க. அவர் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணும்போதே நம்மளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். என்ன பெருமையாக பேசியிருந்தார்னா, இந்தியா வெரி டஃப் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஏன்னா நம்ம அவங்களுக்கு போடுறது, அதாவது அமெரிக்க பொருளை இங்கே கொண்டு வர்றாங்கல்ல, அமெரிக்கா நம்ம நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு விதிக்கிற வரி 52%. அதில் பாதியை நமக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை டிஸ்கவுண்டட் டேரிஃப், தள்ளுபடி விலையில் டேரிஃப் போடுறவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ தள்ளுபடியில் போட்டதுக்கே இந்த தள்ளுது நமக்கு வரி. ஸோ இது ஒரு விதமாக பார்க்குறாங்க.